நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலத்தினுடைய 18ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் அருளையும் ஆசிரையும் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் என்கிற ஒரு வாழ்வியல் உண்மையை ஆண்டவர் சபை உரையாளர் நூலிலிருந்து நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த வார்த்தையின்படி அநேகர் தங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கும் தங்களுடைய சந்ததியாருக்கும், அதாவது உழைக்காதவர்களுக்கு விட்டு செல்கிறார்கள். அது வீணான ஒரு காரியமாக மாறிப்போகிறது என்பதை உணர்த்தி நாம் நன்மையை செய்ய வேண்டும், அடுத்தவரையும் நன்மை செய்ய தூண்ட வேண்டும் என்கிற உணர்வை கொடுக்கிற ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கி ஆண்டவரை பாடி புகழ்வோம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்று திருப்பாடல் 90 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். அநேகர் ஆண்டவரை விட்டு பல்வேறு உலகியல் காரியங்களுக்குள் புகலிடம் வைத்திருக்கிற போது, ஆண்டவரை புகலிடமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெகு சிலராகவே இருக்கிறார்கள். ஆண்டவரையும் ஆண்டவருடைய அடையாளங்களையும் நமக்கே உரித்தான சாட்சியாக எடுத்து செல்ல அருள் வேண்டி மன்றாடி துதிப்போம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கிறீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது கடவுளுடைய திட்டத்தின்படி இந்த மனிதனுடைய உடைமைகள் எல்லாம் புழுதிக்கு சமானமாக இருக்கிறது. உடலும் அந்த மனிதன் சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா பொருள்களும் இந்த மண்ணோடு மண்ணாக அழியக்கூடிய அடையாளங்களாக இருக்கிறது. ஆண்டவர் மட்டுமே என்றென்றைக்கும் அழியாத கடவுளாக நம்மையும் அவருடைய அடையாளமாக ஆத்மாவில் உயர்வாக படைத்திருக்கிறார். இந்த தெய்வத்தை, அழியாத ஆத்மாவை கொடுத்த ஆண்டவரை ஆத்மாவில் இருந்து புகழ்ந்து பாடுவோம்.
தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் என்கிற வார்த்தையின்படியாக இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் கண்களால் கண்டு காதால் கேட்டு நாம் அதை கடவுளுக்கு உகந்ததாக கணித்து கொள்ள ஞானமிகு உள்ளத்தை வேண்டி மன்றாடும் இந்த வார்த்தைகளை கேட்கிற போது நாமும் ஞானத்தோடு செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடி செபிப்போம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரக்கம் நிறைந்த கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தின் அதிபதியாயிருக்கிறவிடத்திலே மன்றாடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஞானத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். மனிதர்களையும் எங்கள் வாழ்வியல் சூழ்நிலைகளையும் நாங்கள் சரியாய் எடுத்து செல்ல எங்களுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.